சிவகங்கை கல்குவாரியில பாறை சரிந்து விழுந்த 6 பேர் பலியான சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். இது விபத்தல்ல, ஆளுங்கட்சி பின்புலத்தோடு விதிகளை மீறி செயல்பட்டு வந்த குவாரி நிர்வாகமும் அதை கண்காணிக்க தவறிய அதிகாரிகளின் அலட்சியம் தான் காரணம். 6 பேருடைய உயிரை பலி வாங்கி இருக்கு. இந்த விஷயத்துல நடந்ததுதான் என்ன? சிவகங்கை மாவட்டம் மல்லக்கோட்டையில மேகா ப்ளூ மெட்டல்ஸ்ங்கிற பேர்ல கல்குவாரி இருந்திருக்கு. மேகவர்ணன்ங்கிறவருக்கு சொந்தமான அந்த குவாரியில கடந்த மே 20ஆம் தேதி பாறை சரிந்து விழுந்து முருகானந்தம், கணேசன், ஆறுமுகம், ஆண்டிச்சாமி, மைக்கேல், சர்ஜித்னு சொல்லக்கூடிய தொழிலாளர்கள் துடிதுடித்து இறந்த செய்தி நம்ம எல்லோருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. பல வருஷமா இந்த பகுதியில கல்குவாரிகளை நடத்தி வரும் மேகவர்ணன் அமைச்சர் திரு பெரிய கருப்பனுக்கு மிக நெருக்கமானவரா இருக்கிறாரு. அந்த நெருக்கத்தால தான் அவருடைய கல்குவாரியில விதிகளுக்கு முரணா 400 அடிக்கு கீழே பள்ளம் தோண்டி கற்களை உடைச்சு எடுத்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு பாறைக்கு வெடிவெடுப்பதற்காக ஒடிசாவை சேர்ந்த அர்ஜித்துங்கிறவரு மெஷின் மூலமா ஓட்ட போட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல மழை பெய்து பாறை தளர்ந்ததுனால திடீர்னு 100 டன் எடை கொண்ட பாறை சரிந்து விழ அந்த 6 பேரும் பாறைக்குள் சிக்கி பலியாகி இருக்கிறாங்க. கனிமத்தை சுரண்டதுல மேகவர்ணன் கை தேர்ந்தவரா இருந்திருக்கிறார். அவர் நடத்தின 9 கம்மாய்களையும் கனிம கொள்ளையால மாசடைந்திருக்கு. நிலத்தடி நீர்மட்டம் கீழே போயிருக்கு. குவாரியில தோன்ற பள்ளங்கள்னால அது சரியா மூடப்படாதனால மேய்ச்சலுக்கு அங்க போகக்கூடிய ஆடு மாடு அடிக்கடி விழுந்து இறந்துருக்கு. இரவு பகல் பார்க்காம ஜல்லி எடுக்கிறதும் எம்சாண்ட் எடுக்கிறதும் அதனோட லோடுகளை கொண்டு போறதுமா இருந்திருக்கிறாங்க. அந்த பகுதியில இருக்கிற பல வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்காதனால இரவு முழுக்க தூங்க கூட முடியாம அந்த மக்கள் அங்க இருக்கிறவங்க தவிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கொடுமையெல்லாம் பொறுக்க முடியாம தான் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து குவாரிக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா மேகவர்ணனுடைய அரசியல் செல்வாக்கால குவாரி மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல, அதிகாரிகளும் கண்டுக்கல. அதன் விளைவுதான் இன்னைக்கு 6 உயிர்களை பலியாகி இருக்கிறாங்க, பலி கொடுத்திருக்கிறோம். பொதுவா மதிய உணவு வேலை நேரத்துல தான் இந்த கல்குவாரிகள்ல வெடி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்பட்ட ஒரு விதியா இருக்கு. ஆனா இவங்க காலையிலே அந்த வெடியை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சட்டவிரோதமா வெடிகளை கொண்டு வந்து பயன்படுத்தியும் இருக்கிறாங்க. இது விபத்தல்ல, குவாரி உரிமையாளர்களினுடைய லாப வெறிக்கு தொழிலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. விதிமீறி செயல்படும் லாரிகள் மீதும் அதுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுத்தால்தான் இது போன்ற சம்பவங்கள் இனிமே நடக்காம இருக்கும். அந்த 6 பேரின் மரணம் இயற்கையானதல்ல. 10ஓடு இது ஒண்ணுன்னு கடந்து போகாம இனியாவது நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம்.